நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுசுகி மேக்ஸ் கண்ட்ரோலோட அந்த ரீஸ்டோரேஷன், ரிப்பேர் வீடியோஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த வரிசையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சுசுகி மேக்ஸ் கண்ட்ரோல் இல்ல இந்த சுசுகி சீரிஸ வந்து யமஹா ஆர்எக்ஸ் கண்ட்ராவோ இல்ல வந்து யமஹா சீரிஸாவோ வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமான வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அதாவது ஒரு சுசுகி சாமுராயோ, ஷோகனோ இல்ல வந்து சுசுகி மேக்ஸ் கண்ட்ரோல் ஆரோ இத வந்து அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யமஹாவோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் போட்டு யமஹாவா அப்படியே வந்து லுக் வந்து மாத்துறாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் இத எதுக்காக வந்து மாத்துறாங்க? எதுக்காக மாத்தணும்? ஒவ்வொரு டூ ஸ்ட்ரோக் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும், ஒவ்வொரு பவர் இருக்கும், ஒவ்வொரு ஸ்பெக் இருக்கும். இதை வந்து ஏன் இன்னொரு வண்டி மாதிரி மாத்தணும் அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. சில பேருக்கு வந்து சுசுகி வச்சிருப்பீங்க, யமஹா மேல வந்து கிரேஸா இருக்கும். அதாவது நம்ம வந்து யமஹா வந்து வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனால் சுசுகி வந்து வச்சிருப்பீங்க. என்னோட கருத்து என்ன, நீங்க வந்து அது மேல கிரேஸா இருந்தாலும் உங்ககிட்ட என்ன இருக்கு, அந்த பைக்கோட அந்த இன்ஜினோட நீங்க வந்து பவரை வந்து அச்சீவ் பண்ண பாருங்க. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. சுசுகி சீரிஸ் சுசுகி டூ ஸ்ட்ரோக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா நானும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யூஸ் பண்ற நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நீங்க ஒரு சுசுகி வச்சிருக்கீங்க அப்படின்னா, சுசுகில வந்து மேக்ஸ் அண்ட் ஆரோ இல்ல வந்து ஷோகன் வச்சிருக்கீங்க, ஷோகன்லாம் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 14 bhp வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம டாப் ஸ்பீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 130 பிளஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் சுப்ராலாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லிமிடெட் வேரியன்ட் தான். 16 bhp வரையும் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 130 to 140 பிளஸ் வந்து நமக்கு வந்து ஸ்பீட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இல்ல என்கிட்ட வந்து ஒரு மேக்ஸ் 100 தான் இருக்கு, இல்ல மேக்ஸ் 100 ஆர் தான் இருக்கு, இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஷோகனாவோ இல்ல வந்து சுப்ரா மாதிரியோ நம்ம வந்து மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து மாத்த முடியும். இப்படி நீங்க வந்து கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா உங்கள்ட்ட இருக்க ஆல்ரெடி இருக்க பைக் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும் பவரை. இன்னைக்கு மார்க்கெட்ல ஈஸியா வந்து சுசுகி சீரிஸ்க்கு வந்து டூ ஸ்ட்ரோக் வந்து நிறைய வந்து நமக்கு பார்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஷோகன் மாத்துறதுக்கு உங்களுக்கு ஷோகன் போர் கிடைக்கல அப்படின்னா மேக்ஸ் போரே வந்து நீங்க வந்து ரீபோர் பண்ணிக்கலாம். கார்பா இருக்கட்டும் இல்ல வந்து 18mm 20mm கார்போ வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம். 4 ஸ்பீடுக்கு பதிலாக 5 ஸ்பீடு போட்டீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கும். இன்னும் வந்து ரீட் வால்வா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமா எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நமக்கு வந்து மார்க்கெட்ல வந்து அவைலபிள் இருக்குது. கடைசி எல்லாம் பண்ணிட்டு ஒரு சாம்பர் எக்ஸாஸ்ட் மட்டும் போட்டீங்க அப்படின்னா பவர் வந்து அல்லும். யமஹா முன்னாடியே வந்தாலும் அந்த மோகம் வந்து இப்பதான் ரீசென்ட் டைமா வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆனா வந்து யமஹாவுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சுசுகி தான் சொல்லணும். மார்க்கெட்ல AX100 இல்ல வந்து ஷோகன் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு காம்படிட்டரா வந்தது தான் வந்து யமஹா RX100. இப்போ உள்ள டூ ஸ்ட்ரோக்லாம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாடிஃபை பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா சுசுகி வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியே வந்து மாடிஃபை பண்ணி அதுல வந்து ரேஸும் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 20 bhp வரையும் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வீடியோ ஃபைனலா என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சுசுகி வச்சிருக்கீங்கன்னா அந்த சுசுகியை வந்து பவர் பண்ண பாருங்க. சுசுகியில வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் அண்ட் ஆர் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஷோகனா நீங்க வந்து பவர் அப் பண்ணிக்கலாம். இதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே அவைலபிள் இருக்கு. அப்படி பவர் பண்ணி நீங்க வந்து அந்த பவரை வந்து ஃபீல் பண்ண பாருங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து எனக்கு வந்து மேக்ஸ் வந்து அப்படியே வந்து யமஹாவா மாத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மாத்த முடியும் கண்டிப்பா. ஆனா வந்து அதை அப்படி டோட்டலா வந்து அந்த டூ ஸ்ட்ரோக்குக்கான அந்த வேல்யூ வந்து குறைச்சிரும். சுசுகி மேக்ஸ் வச்சிருக்கீங்க, இது வந்து நீங்க ஷோகனா நீங்க வந்து அப்டேட் பண்றீங்க அப்படின்னா இதுக்கான செலவு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிற ஒரு தோராயமான செலவு எவ்வளவு வரும் அப்படிங்கிறதுக்கான அந்த லிஸ்ட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பைக் சம்பந்தமா நிறைய வீடியோ வந்து நம்ம சேனல்ல வரப்போகுது, கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.